Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒன்னு இல்ல 2 உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் இதுல ரெண்டாவதா பார்க்க போற உண்மை சம்பவத்தோட சின்னதா ஆன்லைன் ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரெண்டாவது சம்பவமும் நடந்திருக்கு. சரிப்பா, ரெண்டாவது சம்பவத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சம்பவத்தை பற்றி சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உண்மை சம்பவம் என்ன அப்படின்றத டேரெக்டாக நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையில் தெரியலைங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் அப்துல். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் இவருக்கு தான் நடந்திருக்கு. அண்ட் ஸ்ரீலங்காவில் இல்லை, இப்போ இவர் சவுதி அரேபியாவில் ஜித்தா அப்படின்ற ஒரு ஏரியாலையும் இருந்துட்டு இருக்காரு. இதில் அப்துல் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காரில் சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. போன இடத்துல தான் இவங்களை தேடி ஒரு பேயே வீடு வரைக்கும் வந்திருக்கு. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அப்துல், இவர் ரொம்ப வருஷமாவே சவுதியில் இருக்கிற ஜித்தா அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு வந்துருக்காரு. அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் அண்ட் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மொத்தமாக 3 பேர், இவங்க ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இது இவங்க இருக்கிற ஏரியாவான ஜித்தா, இங்கே இருந்து ரொம்ப தூரம் தள்ளி. ஸோ அவங்க போயிட்டு ஒரு 2 நாள் ட்ரிப்பும் பிளான் பண்ணுறாங்க. பட் ட்ரிப்பு போன இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. திரும்ப ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு 3ஆவது நாள் இவங்க ஏரியாவான ஜித்தாவுக்கும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ரிட்டர்ன் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரியா இருக்கும். அந்த ரூட்டில் வரதுக்கு சின்ன சின்ன வண்டிக்கு மட்டும் தான் அலோடு. பெரிய ட்ரக்கு, பஸ்ஸு இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சேல் ரோடு அப்படின்னு இருக்கும். அந்த சைடு தான் அந்த பெரிய வண்டிகள்லாம் போக வேண்டியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த கார்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் மழை வந்ததுன்னா எந்த வண்டிக்குமே அலோடு கிடையாது. அந்த ரூட்டை டெம்பரரியாக பிளாக் பண்ணிடுவாங்க. பட் இவங்க போகிற அந்த டைமில் மழைலாம் இல்லை. ஸோ அதனால் இவங்க காரில் ஸ்மூத்தாக போயிட்டும் இருக்காங்க. ஆனால் இவங்க போயிட்டே இருந்த அந்த பர்டிகுலர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் சிக்னல் சுத்தமாக கிடையாது. ஸோ இதனாலேயே இவங்களுக்கு எந்த ரூட் வழியாக போனால் ஈஸியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ரூட்டும் அந்த சிக்னல் அந்த மேப்லேயும் காட்டல. இதனால் இவங்களும் சரி குத்து மதிப்பு அதனால் ரூட்டில் போகலாம் அப்படின்னு இவங்களும் போகிறாங்க. அப்படி இப்படின்னு அந்த பெரிய ட்ரக்லாம் போகும் பார்த்தீங்களா சேல் ரூட், அந்த ரூட்டை பிடிச்சி போகிறாங்க. பட் அங்கேருந்து இவங்க ஏரியாவான ஜித்தாவுக்கு போகிறதுக்கு எப்படி போகணும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடு போகணும்னா இவங்க மாதிரி ரைட் சைடு போயிடுறாங்க. அப்படி போன ரூட்டு தான் தப்பான ரூட்டாக இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நேரமாக நைட் டைமில் அந்த ரூட் வழியாக போகிறாங்க. அங்கே சிக்னல் சுத்தமாக இல்லை. இவங்க 3 மொபைலும் செக் பண்ணி பார்க்குறாங்க. யாரோட மொபைலும் டவர் ஒரு பாயிண்ட்டை கூட இல்லை. இது மட்டும் இல்லாமல் இவங்க போயிட்டு இருக்கிற இந்த ரூட்டு ரொம்பவே காலியாக தான் இருக்குது. ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கே தவிர மற்ற நேரம் அந்த ரூட்டே ரொம்பவே காலியாக இருந்துட்டு இருக்கு. போகிற வழி ஃபுல்லாக கொஞ்சம் பயத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. அண்டு வண்டி நிறுத்தி ஏதாச்சும் வண்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட எந்த வண்டியுமே அந்த டைம் நிறுத்துகிற மாதிரி இல்லை. அண்டு சொன்ன மாதிரி அந்த ரூட்டில் பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா வண்டிங்க எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்டு இவங்க நல்ல நேரம் இவங்க காரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக தான் இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு சின்ன பிரச்சனைனா இந்த 3 பேர்கிட்ட லைசன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த காரு ஃப்ரெண்டோட அப்பா காரு 2 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படியே கார்லேயே ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அது என்னன்னா ரூட்டு மாதிரி போயிட்டோமோ அப்படின்னு தான். அதை தவிர்த்து வேற எந்த பயமும் இல்லை. பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு பயம் கொஞ்சம் அமானுஷமான பயமாகவும் மாற ஆரம்பிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக இவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி, அந்த காரை சுற்றியாக இருக்கட்டும் காருக்குள்ளேயா இருக்கட்டும், சம்திங் ஏதோ அமானுஷமாக இருக்கிறத அந்த 3 பேருமே உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. இப்படி அந்த பயத்தோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 3 பேருக்குமே பாத்ரூமும் வருது. சரி வண்டி ஓரமாக நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக நிறுத்துறாங்க. சுற்றி பார்த்தா வெறும் இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. லைட் அப்படின்னு எந்த வெளிச்சமும் கிடையாது. இவங்க காரோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் பவராக இருந்துட்டு இருக்கு. ஸோ இவனும் வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு 3 பேருமே கொஞ்சம் தனித்தனியாக போயிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அப்துல், இவரும் அந்த இடத்துல பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்போது சடனாக இவருக்கு ஒரு ஃபீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி இருந்து யாரோ இவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இருக்கு. அண்ட் பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சைடில் திரும்பி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தள்ளி தான் நிற்கிறாங்க. ஆனால் அசையாமல் பாத்ரூம் போயிட்டு தான் இருக்காங்க. இவருக்கும் கிளியராக தெரியுது.
இவனுங்க இங்கே இருக்கும்போது நம்ம பின்னாடி யார் வந்தா அப்படின்னு இவரும் ஒரு பயத்தோட யோசிக்க மறுபடியும் இவருக்கு பின்னாடி யாரும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது வெறும் இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆட்கள் நடமாட்டம், வீடு, கடை அப்படின்னு எதுவுமே இல்லை. உடனே அப்துல் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவசர அவசரமாக பாத்ரூம்லாம் போயிட்டு அர்ஜென்ட்டாக வந்து கார்லேயே ஏறாரு. பட் இந்த இடத்துல அப்துல் இவர் அவசர அவசரமாக காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களும் ரொம்பவே அவசர அவசரமாக ஒரு பயத்தோட கார் உள்ளே வந்து ஏறுறாங்க. அப்போ அப்துல் இவர் கேட்குற விஷயம்ட்டு என்னாச்சு அப்படின்னு, இல்லை மச்சான் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ பார்க்குற மாதிரி இருந்தது, நானும் திரும்பி பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் யாரோ என் பின்னாடி நடந்து போனாங்க, என்னால் கிளியராக உணர முடிஞ்சது அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்ல, அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டும் டேய் எனக்கும் சேம் இதே விஷயம் நடந்ததுடா, அதனால தான் பயந்து வந்துட்டேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாங்க. அப்போ தான் அப்துல் இவருக்கே புரியுது இது நமக்கு மட்டும் நடக்கலை, இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நடந்திருக்கு அப்படின்னு. இப்படி இவங்க காரில் உட்காந்துட்டு இவங்களுக்கு நடந்த அமானுஷத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு போர்டு இருக்கிறதா அப்போ தான் நோட் பண்ணுறாங்க. சரி எந்த ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்தேன், இருட்டில் அந்த போர்டில் இருக்கிறதும் தெரியல. பட் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா தான் அந்த போர்டில் எதையோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வெட்டி அந்த போர்டுலையும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதை நைட் டைமில் பார்த்தா அப்துல் இவரோட ஃப்ரெண்டு ஒரு வித பயத்தில் பயங்கரமாக அந்த இடத்துல அலறாரு. இதுக்கப்புறம் இவங்களும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே அவசர அவசரமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார் ஆட்டோமேட்டிக் கார். அதில் நம்ம கீர் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. டிரைவ் மோட் ஆன் பண்ணி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் மூவ் ஆகும். இப்படி கார் ரொம்பவே வேகமாக இந்த இடத்த விட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் இவங்க அந்த ஒரு போர்டில் ஆடு தொங்கிட்டு இருக்கோம்ல அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி இருப்பாங்க. சடனாக அந்த கார் ஆஃப் ஆகுது. இவங்களுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. நார்மலாக இந்த கியர் வச்ச வண்டியாக இருந்தால் ஒரு ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியரில் போட்டு பின்னாடி ஆளுங்களை வச்சு தள்ள விட்டுனா வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். பட் இது ஆட்டோமேட்டிக் கியர் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இப்போ எப்படி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்க. சரி வண்டியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு இவங்க டிக்கிலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸும் இருக்குது. உடனே அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் பேனட் ஓப்பன் பண்ணி பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த டிவைஸ் மூலிமா உள்ளே இருக்கிற பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றிட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த கேப்பில் அந்த ரூட்டில் 1-2 கார் போயிட்டும் இருக்கு. அந்த நிறுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நைட் அப்படின்றதுனால அவங்க சேஃப்டிக்காக யாருமே காரை நிறுத்த மாட்டாங்க. அதே போல் தான் இங்கேயும் கார் நிறுத்தலை. பட் கொஞ்ச நேரத்தில் பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ஆயிடுச்சு. இவங்களும் சரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி காரும் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அண்ட் இப்போ இவங்க சேஃப் தான். பட் இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது கூட 3 பேருமே சேமாக ஃபீல் பண்ணுற விஷயம் ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க ஒருத்தரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் காரில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டேய் அந்த இடத்துல நம்ம பார்த்தது உண்மைதானா? ஏன்னா நம்ம பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி ஏதோ நடந்த மாதிரியும் இருக்குது, நம்மளே ஏதோ வாட்ச் பண்ண மாதிரியும் இருக்குது, இப்போது ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு 3 பேருக்குள்ளேயும் தோண ஆரம்பிக்குது. இப்படி ஒரு 3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்குது. அந்த இடத்துல காரை நிறுத்தி இவங்க ஏரியாவுக்கு எப்படி போகணும் ரூட்டையும் கேட்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல சிக்னலும் கிடைக்குது. ஃபைனலாக ரூட் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் இவங்க ஏரியாவான சித்தாக்கும் போயிடுறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் கூட அந்த ஒரு பயம் இவங்களுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு. இதில் அப்துல் இவரோட ரூமுக்கும் போயிட்டாரு. அண்ட் இவர் தங்கியிருக்கிறது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். இதில் டாப் ஃப்ளோர், அதாவது கடைசி ஃப்ளோரில் தான் இவரும் இருந்துட்டு இருக்காரு. இந்த அரப் கண்ட்ரிலாம் அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நீங்களே நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் இவரும் ஒரு டாப் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ரூம் ஜன்னல் கிட்ட இருந்து பூனை கத்துற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அது ஃபர்ஸ்ட் டைமாக பூனை கத்துற சத்தத்தை கேட்டு அப்துல் இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இத்தனை வருஷமா இவர் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காரு. ஒரு தடவை கூட இந்த டாப் ஃப்ளோரில் பூனை அப்படின்னு எதுவுமே வந்ததில்லை. ஆனால் இப்போ பூனை கத்துது அப்படின்னு இவரும் அந்த இடத்துல போய் எட்டி பார்க்குறாரு. ஆனால் அந்த இடம் காலியாக தான் இருந்துட்டு இருக்கு. மறுபடியும் படுத்துட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் கத்துட்டு இருந்தா அந்த பூனை இவர் காது கிட்ட, அதாவது ரொம்பவே பக்கத்தில் வந்து கத்தனா சத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவரும் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ண உடனே அந்த இடத்துல யாரோ இந்த அரபிக் வார்த்தையில் பேசுகிற மாதிரி இருக்கு. இவர்கிட்ட தான் ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. பட் இது அரபிக் வார்த்தை தான் அப்படின்னு இவருக்கும் கிளியராக புரியுது. ஏன்னா சின்ன சின்ன வார்த்தையை வந்து இவரால் புரிஞ்சுக்க முடியுது. மேஜரா என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவருக்கும் புரியல. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இவருக்கும் இருந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரியும் அண்ட் அரபிக் வார்த்தையில இவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், சொல்ல போனா இவர் பயமுறுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி அப்துல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேம் இதே விஷயம் சைட் பை சைடா நடந்துட்டு இருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, டே வா தர்காவுக்கு போகலாம், அண்ட் அங்கே மந்திரிச்சு தாய்
தாயத்தம் கட்டுவாங்க, சரியாக போயிடும். இன்கேஸ் அது செட் ஆகலைன்னா வேறு எதனா ட்ரை பண்ணலாம், அதாவது கோவில் சர்ச் அப்படின்னு வேறு எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பட் அப்துல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த மாதிரிலாம் நான் வரமாட்டேன், நம்ம இஸ்லாமிய மதத்திலே ஏதாச்சும் பண்ணலாம், அதை தவிர்த்து வேறு எதுவும் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு இவரும் கொஞ்சம் வைராக்கியமாக இருந்திருக்காரு. அது அவங்க விருப்பம் தான். சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அப்துல் இவரும் ஃப்ரீயாக விட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சரி வீட்டிலேருந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரெண்ட் கூட பக்கத்தில் பார்க் எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு இவர் வீடு கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க்கும் இருந்துட்டு இருக்கு. அங்கே இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட நார்மலாக பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்துல் இவரும் சரி நம்ம அப்பார்ட்மெண்ட் கிளம்பலாம் அப்படின்னு இவரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி அப்பார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரு ஆனோன்னா கொஞ்சம் சின்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அந்த படிக்கட்டு ஏறும்போது அந்த இடத்துல ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காரு. அது எப்படின்னா இந்த அரபிக் கண்ட்ரியில் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸும் போட்டிருப்பாங்களே, அதாவது துபாய் ஷேக்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் போட்டு தலையில் கூட ஒரு ஒயிட் கலர் தலப்பா கட்டியிருப்பாங்களே, அதை ஷிமாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் படிக்கட்டில் நின்றுருக்காரு. அந்த பர்சனை பார்த்தோன்னா அப்துல் இவரும் சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிரீட்டிங்ஸை முஸ்லீம் நண்பர்கள் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க எதிரியாகவே இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே அலைக்கும் சலாம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. பட் இங்கே நிற்கிற இந்த பர்சன் நம்ம அப்துல் இவரும் சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை கேட்டுட்டு ரிப்ளை கூட பண்ணாம ஒரு மாதிரி அப்துல் இவரை முறைச்சும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி ரிப்ளை பண்ணாம ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கும்போது அப்துல் இவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா உண்மையில எங்கே நிற்கிறது மனுஷன் கிடையாது, இது அதுதான் அப்படின்னு இவருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்டு சரி இதை எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு இவரும் அங்கே நிற்கிற அந்த உருவத்தை அப்படி கிராஸ் பண்ணியும் போகிறாரு. அண்டு அந்த உருவம் இவருக்கு எதிர்க்கே வந்துட்டு இருக்கு. இப்போ கிராஸ் பண்ணி போன அப்துல் இவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரியே நிற்கிறாரு. ஆனால் ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் இல்லை, கொஞ்சம் மறைவாக தான் இருக்காரு. ஏன்னா இப்போ கீழே இறங்குற அந்த ஒரு உருவம் இது வெளியில் போதா இல்லை இங்கேயே நிற்குதா அப்படின்னு இவரும் செக் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு மெயின் டோரும் இருக்கு. அந்த மெயின் நீங்கள் பொறுமையாக ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணாலும் சரி, அங்கேருந்து ஒரு விதமான அந்த கதவுலேருந்து ஒரு வித சத்தமும் கேட்கும். இப்போ அப்துல் இவரும் மறைஞ்சிருந்த மாதிரி ரொம்ப நேரமாக நின்றுருக்காரு. ஆனால் அந்த டோரை யாரும் திறந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் டவுட் இன்னும் போகல அப்படின்னு அந்த இடத்தையும் எட்டி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல அந்த உருவத்தையும் காணோம். இவரும் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஆளுங்க இருந்ததுக்கான தடயம் கூட இல்லை. பட் அந்த ஆள் நின்று இருந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பூனை இருக்கிறதையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே எங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு இவரும் லிஃப்ட்டை பிடிச்சி அவரோட ரூமுக்கும் போயிடுறாரு. அப்துல் இவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் இன்னொருத்தரும் தங்கியிருக்காரு. அவர் ஒரு நாள் அப்துல் இவரை பார்த்து உங்களை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு எதிர்ச்சியாக கேட்க, என்ன பார்க்கவா யாரும் வரலையா அப்படின்னு இவரும் சொல்ல, இல்லை உங்கள் ரூம்ல இருந்து ஒருத்தர் போயிருந்தாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாரு. அதாவது துபாய் ஷேக்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, ட்ரெடிஷனல் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் போட்டு யாரோ இங்கேருந்து வெளியிலே வந்தாங்க, அதனால தான் கேட்டேன் மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு. பட் நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்போதான் அப்துல் இவருக்கே புரிஞ்சிருக்கு, ஆஹா ஆல்ரெடி இங்கே வந்துட்டு தான் கீழே இறங்கியிருக்கு, அப்போதான் நம்ம மேலே போகும்போது பார்த்துருக்குமா அப்படின்னு இவரும் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. இது யாரு, இதுக்கு என்ன வேணும், எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு இவருக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அண்ட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் இவருக்கு பயங்கரமாக ஃபீவர் அண்ட் ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்துட்டு இருக்கு. பர்டிகுலராக இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான். இது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லை அப்படின்னு இவரும் படுத்துட்டு இருப்பாரு. அண்ட் குளிருது அப்படின்னு பெட்ஷீட் எல்லாம் இழுத்து போத்திட்டு தான் தூங்கிட்டு இருப்பாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்குள்ள இருக்கிற ஃபீல் நம்ம பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய பெட்ஷீட்டை பிடிச்சி யாரோ இழுத்தும் போடுவாங்க. அதாவது இவர் போத்திட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பெட்ஷீட்டை இழுத்து ஓரமாகவும் போட்டுருவாங்க. இவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் போத்திட்டு இருந்தா அந்த பெட்ஷீட் கீழே போய் விழுந்தும் இருக்கும். இவரும் பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு போத்திட்டு தூங்குவார். ஆனால் மறுபடியும் அங்கே இருக்கிற அந்த உருவம் பெட்ஷீட்டை இழுத்து தூக்கி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் கண்டினியூவாக ஒரு சில நாட்களும் நடந்துட்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் அந்த ஃபீவர்லாம் சரியாகி கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. சரி போய் குளிக்கலாம் அப்படின்னு இவரும் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பக்கத்துலேயே அந்த உருவம் நின்று இவரையும் பார்த்துட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அப்துல் இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அன்னைக்கு காரில் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் சேம் இதே விஷயத்த, டேய் உனக்கு நடந்த அதே விஷயம் தான்டா எனக்கும் நடக்குது, நானும் அந்த உருவத்தை பார்த்தேன், இது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கும்போது என் காலை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், என் பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், அந்த தூங்கும்போது என் பக்கத்தில் நிற்கிற விஷயம் இந்த மாதிரி நிறைய நடக்குது அப்படின்னு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே சேம் இதே விஷயம் அப்துலுக்கு என்ன நடந்ததோ இது எல்லாமே அவங்களுக்கும் நடந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்துல் இவரும் யோசிக்கிறார், சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ரெகுலராக தர்காவுக்கு போயிட்டு தொழுவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்பவும் அந்த உருவம் இவரை விடுற மாதிரி தெரியல. ஏன்னா மறுபடியும் அன்னைக்கு நைட்டு அந்த உருவம்
ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 3 உருவமாக வந்து நிற்குது. ஆனால் ஒரே உருவம் தான், ஆனால் 3 விதமாக இவருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. இவரை ஃபாலோ பண்ணி வந்து இவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்தையும் இவர் ஃபீல் பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு உடனே குரான் ஓப்பன் பண்ணி அதில் குறிப்பிட்ட ஒரு சில சுறாக்களை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி படித்ததுக்கப்புறம் தான் அந்த நைட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. அப்போ தான் அப்துல் இவருக்கும் ஒரு விஷயம் புரியுது. பேசாமல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குரான் கொஞ்சம் படிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு இவரும் ஸ்டில் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தூங்குறாரு. அண்ட் இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போவும் அப்துல் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிக்கிற விஷயம், இது என்னது, இதுக்கு நம்ம கிட்ட என்ன வேணும், நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணலையே, என்ன இவங்க போன இடத்துல பேய் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் பண்ணலை அண்ட் பேய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் இவங்களை தேடி எதுக்கு அந்த உருவம் வரணும், எதுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சுத்தமாக புரியல. இன்கேஸ் இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா, அதனால தான் அவங்க தேடி இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சதுன்னா அது என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணினா அவங்களுக்கும் மேபி ஒரு ஐடியா கிடைக்கலாம், இதனால தான் இந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு. பட் ஸ்டில் இப்போவும் அந்த உருவம் இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்த அப்துல் அண்ட் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த செகண்ட் வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவம் கொஞ்சம் சின்னது தான். அதுவும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாலையும் நடந்திருக்கு. ஏரியா நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சம்பவம் 2 நாளில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2 நாளில் நடந்து முடிஞ்ச சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே இல்லாமல் இருந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த சம்பவத்தை கிளியராக கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். இந்த சம்பவத்தை என்னோட ஃப்ரெண்டு, அவரோட பேர் சரவணன், அவர் தான் எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். சென்னையில் பர்டிகுலர் ஏரியா நேம் வேண்டாம், ஏன்னா அவங்க ஏரியாவில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த சம்மந்தப்பட்ட பர்சனை நானும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த மூஞ்சுகள்லாம் ரொம்பவே கிளியராக ஞாபகம் இருக்குது. சரியா 3 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற அந்த ஏரியாவில் கார்த்திக் அப்படின்றவர் வந்துருக்காரு. ஒரிஜினல் நேமே கார்த்திக் தான். ஆனால் அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷமாக நான் பார்த்துருக்கேன். ஆள் பார்க்குறதுக்கு நல்லா பொறிக்க மாதிரியே இருப்பான். அண்ட் அவனுடைய நடவடிக்கை எல்லாமே பொறிக்க தான். சொல்ல போனால் இந்த ஏரியாவுக்குள்ளே நான் தான் கெத்து அப்படின்னு ஒரு சில பைத்தியக்கார சுத்தின்னு இருப்பானுங்களே, அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் அந்த பையனும். அண்ட் இது வரைக்கும் அந்த பையன் வேலை வெட்டி அப்படின்னு எதுவுமே போனது கிடையாது. சொல்லப்போனால் அந்த தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்துல தான் ரொம்பவே மும்முரமாகவும் சுற்றிட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் அவன் இது வரைக்கும் வேலை வெட்டி அப்படின்னு எதுவுமே போனதும் கிடையாது. ஆனால் போன வருஷம் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இவன் இப்படியே சுற்றிட்டு இருக்கான், சரிப்பட்டு வராது, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாயிரும் அப்படின்னு அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த ஒரு பையன் அப்படிதான் இருக்கான் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். இப்போ இது வரைக்கும் பெருசாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. பட் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தும் போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்த அவங்க சர்க்கிளில் இருக்கிற யாராலுமே பெருசாக அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பர்சன் ரொம்பவே நல்லா தான் இருந்தார், நல்லா தான் நடந்துட்டு இருந்தார். அப்படி இருந்த பர்சன் சடனாக இறந்த அந்த ஒரு விஷயம் இவங்களால அக்செப்ட் பண்ணவும் முடியல. இப்படி இறந்த அந்த பர்சனுக்கு வந்து இறுதி ஊர்வலமும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் வீட்டில் அந்த ஒரு விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இந்த சுடுகாட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் அவங்க வீட்டில் இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இறந்து போனவர் கொஞ்சம் வயசானவர் தான், அங்கிள் ஏஜ் இருக்கும். அவருக்கு பையனும் இருக்காரு. ஆனால் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்துருக்காங்க. அதில் ஒருத்தவன் தான் சம்மந்தப்பட்ட கார்த்திக் சொன்னோம் பார்த்தீங்களா, அவனும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த மாலைலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல இறந்தவங்க மேலே போடுறதுக்கு, அப்படி அந்த மாலையை பிரித்து அதை வழி ஃபுல்லாக போடாமல் தூக்கி வீட்டில் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸான ஒரு சில விஷயம்லாம் பண்ண இந்த ஒரு விஷயத்த அந்த ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எப்பா பார்த்து போக வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பையனாக இருக்கட்டும், கூட இருக்கிற ஒரு சில பேர் வந்து இவர் அடிக்கிற மாதிரி வந்து அந்த இடத்துலயே அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்ததில் அந்த பர்சன் அவர் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பட் அடிச்சுட்டு இந்த பசங்க இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் பர்டிகுலரான அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் வேற ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இவரும் அந்த இடத்துல அதிகப்படியான ரத்தம் தலையிலேருந்து போனதுனால அந்த இடத்துல இறந்தும் போயிட்டு இருக்காரு. பட் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தையை விட்டும் இறந்துருப்பாரு. அது என்னன்னா, இன்னும் 16 நாளுக்குள்ள இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டான். அண்ட் முக்கியமா இவன் குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டுட்டு தான் இறந்திருக்காரு. சரிப்பா, அந்த சரௌண்டிங்ல ஆளு யாருமே இல்லைன்னு சொல்ற, இவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் இறந்தாரு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் லாஸ்டா இருக்கு. ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரா புரிய வரும். இப்படி அந்த சைடில் அந்த பசங்க அந்த இறுதி உருவத்தில் போதையில அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம கூட நிறைய பசங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மேலே
யார் ஈஸியாக கையை வைப்பாங்க அப்படின்ற ஒரு தௌலத்திலே வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு அப்பா அவனுங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன விஷயம் வரப்போகுது அப்படின்னா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக சுடுகாட்டில் போயிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் போயிட்டுருக்கானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவனுங்க நிம்மதியாக தூங்கியிருக்கானுங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் 4 பேர் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அந்த 4 பேர் தான் இவரையும் அடித்து கடைசியாக இவரே இறந்து போயிட்டாங்க. அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த மொதல் நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போகிறாங்க. 2 பேருமே தனித்தனியாக அவங்க வேலை விஷயமா வெளியும் போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல அவங்களுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருத்தர் பைக்கில் போகிறாரு. அப்படி போன இடத்துல பார்த்தீங்கன்னா லாரிக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கம்பியாக இருந்திருக்கு. அதை பார்க்காம இந்த பையனும் கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற மாதிரி போயிருக்கான். அந்த லாரியை தாண்டிட்டா ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு இந்த லாரியை தாண்டும் போது அந்த லாரி கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் ஏதோ கட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை பார்க்காம இவனும் முன்னாடி ஏற அந்த கம்பி இவனோட தடையில் லைட்டாக தட்டி இருக்கு. தட்டின ஸ்பாட்டில் இவனும் கீழே விழுந்திருக்கான். அப்படி கீழே விழுந்தவன் அதுக்கப்புறம் எந்திரிக்கவும் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே வந்து அந்த பையனை தூக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவன் தலையில் சின்னதாக தான் அடிபட்டிருக்கு, ரத்தம் கூட வரல. அந்த உடம்பு ஃபுல்லாக ரொம்பவே நார்மலாக தான் இருக்கு. ஆனால் உயிர் போயிட்டுருக்கு. பட் இங்கே இருக்கிறவங்க வந்து சரி லைட்டாக அடிபட்டுருக்கு, மயக்கத்தில் இருப்பான், இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் பார்த்தேன். அங்கே இருக்கிற டாக்டர் செக் பண்ணியிருக்காங்க. இவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டுருக்கான். அடித்த அடி தலையில் இருக்கிற உயிர் நாடியில் பட்டிருக்கு. அதனால தான் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்த பையன் இறந்த ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரிய வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் இந்த சண்டை சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட இன்னொரு பையனும் சேம் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போகிறான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த அடியுமே இல்லை, தலையில் மட்டும்தான் பலமாக ஒரு அடிபட்டிருக்கு, ரத்தம் வந்திருக்கு. அவனும் ஸ்பாட்லேயே இறந்து போகிறான். இந்த 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாகிட்டையும் சரி அப்பாகிட்டையும் சரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பாங்க. நைட்டு ஓரளவுக்கு நல்லா தூக்கம் இருந்தது. ஆனால் விடியறப்போ சரியாக தூக்கமும் இல்லை, ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அண்ட் யாரோ ஒருத்தவங்க என்னை பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த 2 பசங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மா கேட்குறாங்க யார் பாது அப்படின்னு. இல்லாமல் நம்ம ஏரியாவில் இந்த தெருவில் ஒருத்தர் இறந்து போனார்ல, அதாவது இவனை தான் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க, அவர் ரத்த போக்கில் இறந்து போயிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் தெரியாத மாதிரி இவங்களும் காட்டிக்கிறானுங்க. அந்த இறந்து போனவர் தான் எங்களை வந்து பயமுறுத்துறாரு அப்படின்னு சொல்ல இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆள் எதுக்கு என் பசங்களை வந்து பயமுறுத்தணும் அப்படின்னு. சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேலைக்கு போயிட்டு வந்துரு, சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. பட் போன இடத்துல தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த அடிதடியில் சம்மந்தப்பட்ட 4 பேரில் 2 பேர் இறந்தும் போயிட்டுருக்காங்க. இன்னும் 2 பேர் மட்டும்தான். இதுக்கு மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்த்தின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பையனும் அண்டு இன்னொருத்தர் அவரும் வந்து கொஞ்சம் அங்கிள் ஏஜ் இருக்கிறவர் தான். அவருக்கும் கொஞ்சம் வாய் அதிகம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. அடுத்த டார்கெட்டு அவர் தான். ஆனால் அடுத்த நாள் இப்போ 3ஆவது டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த அங்கிள் அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். சரி அடுத்த நாள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆட்டோ எடுத்துகிட்டு சவாரியை தேடி போயிருக்காரு. இல்லை சவாரிலாம் முடிச்சுட்டு நைட் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அப்படி வர வழியில் ஒரு சவாரி ஏறி இருக்காங்க. அவங்கள போகிற வழியில் தான், அதாவது அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் தான் இறக்க வேண்டியிருக்கு. அப்படி இறக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவரும் போயிருக்காரு. இப்போ அந்த சவாரியை ஏற்றிட்டு போகும்போது அந்த அங்கிள் அந்த டிரைவர் போயிட்டே இருக்கும்போது இல்லை என்னை விட்டுரு அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஆட்டோவில் பேசஞ்சராக 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களும் என்ன இந்த ஆளு லூசு மாதிரி ஒல்லிட்டு வரோம், சேஃபாக நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு அவங்களும் ரொம்பவே பயந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பேசஞ்சர் அந்த டிரைவர் கிட்டேயும் கேட்டிருக்காங்க, ஆனால் ஏதாச்சும் பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்தோட பேச அந்த கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமும் இல்லை என்னை விட்டுரு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு ரொம்பவே பயத்தோட ரொம்பவே பதட்டத்தோட சேம் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்படி சொல்லிட்டு அந்த ஆட்டோவை ரொம்பவே வேகமாக ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது இவருக்கு முன்னாடி ஒரு தண்ணி டேங்கர் லாரியும் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த தண்ணி டேங்கர் லாரிக்கு பின்னாடி ரொம்பவே வேகமாக போய் முட்டியிருக்காரு. அப்படி முட்டினதில் ஆட்டோ முன்னாடி மட்டும் அப்படியே மடிஞ்சிட்டு இருக்கு, அதாவது நசுங்கிட்டு இருக்கு. அப்படி நசுங்கினதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் மட்டும்தான் அந்த ஸ்பாட்டில் இறந்தும் போகிறாரு. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பேசஞ்சர் அவங்களுக்கு சின்ன சின்ன கீரல் மட்டும்தான். பட் அதை தவிர்த்து பெருசாக எந்த ஒரு அடியும் இல்லை. அண்ட் இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸாகவும் மாற ஆரம்பிக்குது. அண்ட் அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸும் வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது உள்ளே உட்காந்துட்டு இருந்த பேசஞ்சர் இல்லைங்க அவர் நாங்கள் வண்டியில் ஏறினதுலேருந்து ஒரு மாதிரி லூசுத்தனமாக தான் பேசிட்டு இருந்தாரு, என்னை விட்டுரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் கண்டினியூவாக சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஒரு லெவலுக்கு அப்புறம் வண்டியை ரொம்பவே வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு முன்னாடி இருக்கிற லாரியில்
சொல்லிட்டாரு, நல்ல வேலை எங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு இவங்களும் போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமாக இருக்கிற கார்த்திக் அப்படின்றவன் தான். இவன் தான் அந்த ஆளை முதல்ல அடிச்சது. அண்ட் இவன் அடிச்சதை பார்த்து கூட இருக்கிற அந்த 3 பேரும் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. குறிப்பாக கார்த்திக் இவனுக்கும் தெரிய வருது. அப்போதான் அவனுக்குள்ள ஒரு பயமும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த 2 நாளாக அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அண்ட் என் சாவுக்கு நீதான காரணம், கண்டிப்பாக ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவனோட காதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி விஷயத்த அவனும் ஃபீல் பண்ணியிருக்கான். இதை அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கான். அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஸோ அவங்க நார்மலாக பேசும்போது இந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 2வது நாள் நைட்டு 3 பேருமே இறந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு மெயின் சம்மந்தப்பட்ட கார்த்திக் இவன் அவங்க ஃபேமிலி கூட வீட்டில் நார்மலாக தூங்கிட்டு தான் இருக்கான். இப்படி அந்த நைட்டு பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக நடுராத்திரி அந்த 12 மணி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் இவங்க வீட்டில் இருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த அலறல் சத்தம் ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் இல்லை, ஒரு ஆணோட அலறல் சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு வெளியில வந்து பார்த்துருக்காங்க. ஈவன் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான், அவரும் வெளியில வந்து பார்த்துருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ கார்த்திக் அவங்க வீட்டில் வந்து அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியிலையும் ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் துரத்திட்டு போறது அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க ஃபீல் பண்ண விஷயம் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து துரத்திட்டு போறாங்க, இவன் ஒரு பொறுக்கி எங்கனாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்னு அவங்களும் இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது அவங்களுக்கே புரியுது பின்னாடி துரத்திட்டு போறது மனுஷன் கிடையாது, அது சம்திங் வேற ஏதோ அப்படின்னு. அப்படி பயந்துட்டு போன கார்த்திக் பின்னாடி வர அந்த உருவத்தை கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டோட காம்பவுண்ட் வாலை எகிரி குதிச்சு உள்ளேயும் போயிருந்திருக்கான். ஆனா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கூட வெளில வந்து என்னன்னு பாக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த உருவம் கிளியரா தெரிஞ்சிருக்கு, இது மனுஷன் கிடையாது சம்திங் வேற ஏதோ, அதாவது பேய் அப்படின்னு. ஆனா அந்த காம்பவுண்ட் வாலை எகிரி குதிச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் அப்படின்றவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி கதறான், என்னை விட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படி கத்திட்டு இருந்தா அந்த ஒரு விஷயம் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சத்தம் அப்படியே அடங்குது. அப்படி அடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்னாச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல ஒரு கிணறும் இருக்கு. அந்த கிணத்துல இறந்து போன நிலைமையில கார்த்திக் அவனோட பாடியும் இருந்திருக்கிறத அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்காங்க. உடனே அன்னைக்கு நைட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. அந்த போலீஸும் என்னாச்சு யார் பண்ண அப்படின்னு கேட்கும்போது இங்க இருக்கிறவங்க பேய் தான் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா போலீஸ் நம்புவாங்களா? ஆனா ஒரு சில பேரும் சொல்லியிருக்காங்க, பட் போலீஸ் சுத்தமாக நம்பலை. இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு பெருசாக எதுவும் லீட் கிடைக்கல. ஓகே, ஆல்ரெடி இவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு, கண்டிப்பாக இவன் போதை அதிகமாகிட்டு தான் இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணியிருப்பான், ஸோ இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது அப்படின்னு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்ட அந்த 4 பேருமே உயிரோடு இல்லை. இப்படி 1-2 நாளும் போது அந்த 16வது நாள் இந்த 4 பேருமே சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருப்பாங்கல்ல, அவரோட 16வது நாள் காரியமும் வருது. அந்த காரியத்தை அப்போ அவரை வர வச்சு அவருக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, அதை நானே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் எப்படி இறந்து போனேன் அப்படின்னு உங்கள் யாருக்குமே தெரியாது, ஏதோ நான் கீழே தடுக்கி தான் விழுந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் என் சாவுக்கு காரணம் இந்த ஏரியாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இறந்து போனாங்கல்ல, அவனுங்க தான் என் சாவுக்கு காரணம். அதுக்கு காரணமான 4 பேரையுமே நானே கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த இறந்து போன ஆன்மாவே அந்த இடத்துல சொல்லும்போது தான் இவங்களுக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அண்ட் இந்த சம்பவத்தை என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லும்போது எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி போதில் லூசுத்தனமாக பண்ணுற நிறைய லூசுக்குங்க நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவனுங்கெல்லாம் கும்பலாக இருக்கும்போது தான் இவனுங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இதை தனியாக நின்று ஏதாச்சும் சண்டை போட சொன்னால் அந்த இடத்துல அப்படியே சைலண்டாக பம்பிட்டும் போவானுங்க. ஏன்னா எங்கள் ஏரியாலையும் அந்த மாதிரி ஒரு கேங் இருக்குது லூசுத்தனமாக. கண்டிப்பாக என் ஏரியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலுமே இதே மாதிரி லூசுக்குங்களாம் இருந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி கலிசரைங்கள்லாம் எப்போ ஒழியுதோ அப்போ தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இல்லைனா அவனுங்களால பாதிக்கப்பட்டு யாராச்சும் இறந்து போய் இந்த மாதிரி பேயை வந்து போட்டு தள்ளுற விஷயத்த பண்ணாலும் நல்லது தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.